ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஸ்கில்லை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் 2 ஸ்கில்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மக்களை படிப்போம், அது வேறு ஜானர், அது வேறு எபிசோடு. இது வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த வீடியோ. 2 ஸ்கில்லு தேவைங்க. யாருக்கு ஸ்கில் அப்படின்னா எல்லாருக்கும் வேணும். ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு, காலேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும், எல்லா பீப்புள்ஸ்க்கும் இந்த 2 ஸ்கில் வேணும். அது என்ன ஸ்கில்னால், ஒன்று ஆர்கனைசிங், இன்னொன்று வந்து மேனேஜிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இது ரெண்டுமே வந்து ஒரு ரொம்ப ஹைலி மஸ்ட் ஹாவ் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸுங்க. இதை எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணி அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, ஆர்கனைசிங். எல்லாருக்குமே இங்கே சிக்கல் எதில் வருது அப்படின்னா ஆர்கனைசிங்கில் தான் வருது. நமக்கு எல்லாத்துக்கும் அதிகமான ஒர்க் இருக்குது, ஸ்கெடியூல் இருக்குது, எல்லாமே தெரியும். எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்டைக்குள்ளே போட்டு வச்சிடறோம். அப்போ போட்டு வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அட் த டைம் அந்த ஸ்பாட்டில் சடனாக நமக்கு எது ஞாபகத்தில் வருதோ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம். ஆனால் அது வந்து ப்ரையாரிட்டைசிங்காக இருக்கலாம், ப்ரையாரிட்டைசிங்காக இல்லாமல் கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் இது முக்கியமானது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து மற்ற வேலைகள்லாம் நமக்கு ரொம்ப வந்து கெடுதலாக நினைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். எது நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு. அந்த ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேப்பரும் ஒரு பென்சிலும் மட்டும்தான் வேணும். இந்த பேப்பர் பென்சில் இல்லை அப்படின்னா வேலை நடக்காது இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா பேப்பர் பென்சில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கும் முன்னாடி மண்டையிலே கணக்கு போட்டுட்டு இருந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பேப்பர் பென்சிலுக்கு மாறினேன். ஒரு ஃபியூ இயர்ஸ், லாஸ்ட்டு ஒரு 5-4 இயர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா, லாஸ்ட் இயர் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பேப்பர் பென்சில் டைரிஸ் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் இயர்லேருந்து கூகுள் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கூகுள் கீப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூகுள் கீப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ இந்த அகாடமிக்லேருந்து நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த iNotes என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் வாட் எவர் நான் iNotes எழுதினாலும் சரி, கூகுள் கீப்பில் எழுதினாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா பேப்பரில் எழுதுவேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து நான் யோசிக்கிற விஷயங்கள், நான் என்னோடய ஸ்கெடியூல், என்னோடய ஒர்க் எல்லாமே பார்த்தோன்னா ட்ராவலிங்கில் ஆல் ஆஃப் சடனில் இருக்கும். ஸோ வந்து பேப்பரில் எழுதிடுவேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எழுதி வச்சுப்பேன். வாட்ஸ்அப்பில் ஆடியோவை பண்ணிடுவேன், இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டாக பண்ணிடுவேன். இந்த மாதிரி 2 விஷயங்களை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 3ஆவதாக டைம் கிடைக்கும் போது அந்த யூடியூப், அந்த கான்டென்ட், அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஃபோல்டரில் அந்த மந்த்துக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன்னா, ஜூலை 8 ஓகே ஃபைன், ஜூலை 9 அந்த மாதிரி டேட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவேன்னா அந்த விஷயங்களை எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வேலை செய்யணும்னு தோணுதோ, எப்போ அந்த வேலைக்கான டேட்டை நம்ம போட்டு வச்சுருக்கோமோ அதை மறுபடியும் எடுத்து அதில் இருக்கிற ஹைலைட்ஸை பேப்பரில் எழுதி நான் பண்ணுவேன். இதுதான் ஆர்கனைசிங். 1 2 3 4 5 இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இது பண்ணோம், செகண்ட் இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் பொழப்பு நடக்குங்க. இல்லைன்னா தலைகீழ் நின்னாலும் பொழப்பு நடக்கவே நடக்காது. இங்கே ஸ்டோர் பண்ணுறதை விட்டுருங்க. இது ஸ்டோர் பண்ண என்ன ஆகுனா, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை விட்டுரும். எப்போ வந்து எதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக அது வந்து கழட்டி விட்டுரும். ஸோ நீங்கள் பெட்டரை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரிமைண்டர்ஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா, நோட் பேட்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைசிங். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கெடியூலை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. நம்பர் 2 செகண்ட் ஆர்கனைசிங் என்ன அப்படின்னா, உட்காந்து வேலை செய்யும் போது ப்ரையாரிட்டி செட் பண்ணி வேலை செய்யணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் இது, அதில் செகண்ட் இது, அதில் தேர்ட் இது, அதில் ஃபோர்த் இது அப்படின்னு. ஸோ ஆர்கனைசிங்க்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு பேப்பர் பென்சிலில் வேணும். நம்பர் 2, இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக தான் உங்களுடைய நோட்ஸ்லேயோ இல்லை உங்கள் iNotesலையோ கூகுள் கீப்ஸ்லையோ வாட்ஸ்அப்ஸ்லையோ எதில் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா பேப்பர் பென்சில் வச்சுட்டு வேலை செய்யணும். நம்பர் 2 செகண்டு அந்த ஆர்கனைசிங்லேருந்து டாப் 3 1 2 3 இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது. அந்த ஃபர்ஸ்ட்டு 3 டாப் 3 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிக் பண்ணுவேன். டே ஹைலைட்னு சொல்லுவாங்க. அந்த டாப் 1 2 3 நான் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு டைம் போடணும். ஓகே, 7லேருந்து 9 இந்த வேலை, 11லேருந்து 12 இந்த வேலை, 4லேருந்து 9 இந்த வேலை. ஸோ இந்த மாதிரி நான் டைம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆர்கனைசேஷன் பக்காவாக வந்துடும். ஆனால் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சில பேசிக் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ரியர் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, உங்கள் பேகை சுத்தமாக வச்சுக்கிறது, உங்கள் டேபிள் சுத்தமாக வச்சுக்கிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல குப்பை போடாமல் அதை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பேப்பர் பென்சில் எழுதுகிற விஷயம் கிடையாது. இது இங்கேருந்து நமக்கு வரணும். எதை பார்த்தாலுமே நம்ம வந்து ஓகே ஃபைன் ஆர்கனைஸ்
ஆர்கனைஸ் அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இது இங்கே இருந்தால் இப்படி ஈஸியாக இருக்கும், இது இங்கே இருந்தால் இப்படி ஈஸியாக இருக்கும், இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நிறைய சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்யும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்ய மென்டலாகவும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா சிஸ்டமேட்டிக்காக அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷனை கொண்டு வாங்க உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல. அந்த சுற்றி இருக்கிற விஷயங்கள் அந்த ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு பேப்பர் பென்சிலாக மாறி மென்டல் ஆர்கனைசேஷனாக மாறிடும். நான் கடைசி வரைக்கும் நோட் பேட்ஸ்லேயே எழுதிட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களை தாண்டிட்டீங்க அப்படின்னா எப்படி நான் பேப்பர் பென்சிலேருந்து நோட் பேட்ஸ்க்கு வந்தனோ அது மாதிரி நான் இன்னொரு குறிப்பிட்ட வருஷங்களை தாண்டிட்டேன் அப்படின்னா என்னோடய மெஷின் என்ன ஆயிடணும், பக்காவாக செட் ஆயிடும். ஸோ எனக்கு நோட் பேட்ஸ் கூட இப்போ என்ன ஆகாது, தேவைப்படாது. நோட்ஸ் பேட்ஸ் கூட நான் ஒரு சப்ளிமெண்ட்ரியாக ஒரு செகண்டரியாக கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த ஆர்கனைசிங்கில் தான் தடுமாறுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிடிக்கிற ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 டிஸ்ட்ராக்ஷனுங்க. நான் ஆர்கனைஸ் கரெக்டாக பண்ணிட்டேன், ஆனால் உட்காந்து வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நான் உட்காந்து என்னோடய லேப்டாப்பில் படிச்சுட்ருக்கேன், இல்லைனா மொபைலில் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வெபினார் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டக்குன்னு வந்து லிங்க்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணுது, ஆடு வந்து என்னை தொந்தரவு பண்ணுது அப்படின்னா நம்ம ஆடை என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆடு வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். அதுவுமே என் தொழிலையோ என் வேலையோ என் பொழப்பையோ சார்ந்தது தான் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷனை உட்காந்து நான் உள்ளே போய் பார்க்குறேன். நான் அந்த ரெக்கமெண்டேஷனை உட்காந்து உள்ளே போய் பார்க்கும்போது என்ன ஆக ஆரம்பிச்சிதுன்னா அடுத்த ஒரு மணி நேரம் என்ன ஆகிடுது, எனக்கு அதுக்குள்ளே நான் போயிடுறேன். அப்போ இந்த வேலை என்ன ஆக ஆரம்பிச்சிருது, வெட்டுப்பட ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ணுங்கள். எது பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரியாரிட்டி பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எனக்கு முக்கியமாக இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான், அந்த டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு நல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது ரொம்ப தேவையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அது என் ஃபியூச்சருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் தேவையான டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா டேக் டைம். அது என்ன அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே நீ என்னப்பா, நீ இப்படி சொல்கிறீ, ஓகே ஃபைன், ஓகே 5லேருந்து 6 உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுங்க, அவனுக்கு எழுதி வச்சுருக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப முக்கியமான லிங்காக இருக்குன்னா அதை எடுத்து காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, இல்லைனா மெயில் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் என்ன பண்ணுங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். மறுபடியும் 10 நிமிஷம் வேலை பாருங்கள், 15 நிமிஷம் வேலை பாருங்கள். மறுபடியும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதா, அது தேவையா தேவையில்லையா? 2 விஷயம் சொல்கிறாங்க. சிக்னல்னு சொல்கிறாங்க, நாய்ஸ்னு சொல்கிறாங்க. சிக்னல்னால் நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே சிக்னல் உங்களுக்கு. நாய்ஸ்னால் என் பேக்ரவுண்ட் சுற்றி வருது பார்த்தீங்களா சத்தங்கள், அதுதான் நாய்ஸு. சம்டைம்ஸ் வந்து நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா சிக்னல் கரெக்டாக விஷயங்கள் கிடச்சிரும். அதை விட்டுட்டு என் பின்னாடி வர சத்தத்தை எல்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நாய்ஸஸை தரும். அந்த நாய்ஸ் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும். நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா என்ன விட்டுருவீங்க, என்ன பிடிச்சிங்கன்னா அதை விட்டுருவீங்க. இதே போல் நீங்கள் உட்காந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு 2 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று சிக்னலாக இருக்கும், ஒன்று நாய்ஸாக இருக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நாய்ஸாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ரெக்கமெண்டேஷனில் 10 ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ அரை ரெக்கமெண்டேஷனோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சிக்னலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா நாய்ஸை 0 பண்ணிடுங்க. அதாவது அந்த நாய்ஸுக்குள்ளே ஒரு சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லைனாலும் பரவாயில்லை, சிக்னலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மேனேஜிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸு ஒன்லி கேன் பி லைக் ஓவர்கம்டு த்ரூ ஸ்கெடியூலிங். அதுக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஒரு டைம் டேபிள் போடுங்க. பசங்க நிறைய சொல்கிறாங்க, சார் நான் உட்காந்து படிக்கிறேன் என்னென்னமோ தோணுது அப்படின்னா எல்லாம் தோணும். யாரும் புத்தரோ ஞானியோ கிடையாது. மரத்துக்கீழே உட்காந்து அந்த ஒரே ஒரு தாட்டில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான தாட்டு வரும். நம்ம சுக்கம் லைக் எவ்ரி செகண்ட் வந்து 60,000 தாட்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. எதெல்லாம் பிடிக்க முடியுதோ அதெல்லாம் நம்ம நினைவில் வருது, கான்ஷியஸில் வருது. எதெல்லாம் பிடிக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம ட்ரீம்ஸில் வருது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் பேப்பர் பென்சில் வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஓகே ஃபைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை பாருங்கள். ஏன் வருது, ஓகே இது ஏன் வருதுன்னா ஓகே ஃபைன், ஓகே ஒன்று இன்செக்யூரிட்டிஸ்னால அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் உங்களுடைய அந்த ரஷ்னா இம்பேஷன்ஸ், பதட்டமாக இருக்கிறதுனால ஓகே இது போர் அடிக்கும், அதனால அந்த விஷயங்கள் வரலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்பு, வீட்டு வேலை, மற்ற வேலை, அந்த மாதிரி விஷயங்கள்னால ஏதாவது வரலாம். இது எல்லாத்தையுமே எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னா அது எழுதி வைக்கணும். எழுதி வைக்கலைன்னா அந்த தாட்டை, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை உங்களால் பிடிக்கவே முடியாது. இங்கே பிடிச்சாதான்
அதை வந்து உட்காந்து வேலை செய்ய முடியும். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுறோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிடிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸை எழுதி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரெண்டாக பிரிங்க, நாய்ஸாக சிக்னலாக பிரிங்க. சிக்னலாக இருந்தால் அதை எழுதி வச்சுட்டு அப்புறம் வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நாய்ஸாக இருந்தால் அதை அப்போவே என்ன பண்ணுங்கள், கட் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை லைக் ஒரு ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. எப்படி ஆர்கனைசேஷனும் ஒரு சிஸ்டமோ, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ஒரு சிஸ்டமோ, அது மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷனை மேனேஜ் பண்ணுறது ஒரு சிஸ்டம். இதுக்குள்ளே நம்ம ரொம்ப சீக்கிரம் என்ன ஆக ஆரம்பிச்சிருவோம்னா அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த 2 ஸ்கில் ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில், ஹைலி வேல்யூடு ஸ்கில், ஆர்கனைசிங் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஏதோ நான் கொஞ்சோன்னு தடுமாறி பொழைச்சிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஆர்கனைசேஷனும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மட்டும்தான். எனக்கு இது ரொம்ப பெருசாக கை கொடுக்குது, நம்பிக்கையும் கொடுக்குது. ஸோ உங்களுக்கும் அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா லைக் உள்ளுக்குள்ளே யூடியூப் சேனலுக்குள்ளே போய் வீடியோஸ்குள்ளே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். பேரண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லைக் ஷார்ட்ஸாக வரும், இல்லைனா சம்டைம்ஸ் ஒரு சில வீடியோஸும் பார்த்தோன்னா ஃபுல் வீடியோலேயும் வரும். மக்களை படிப்போம் அப்படிங்கிற ஒரு எபிசோடு ஆரம்பிச்சிருக்கோம், 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோ நல்லா போச்சு, ஒரு வீடியோ ரொம்ப நாய்ஸ்னால சரியாக போகலை. பட் ஸ்டில் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். See you all.